தோழர்களே, பெரியார் பிறவாமல் இருந்தால் என்ற தலைப்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு சிறிய நூல். அந்த நூலிலிருந்து சில செய்திகளை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சேலம் ஆத்தூரில் அலைமோதுகின்ற இந்த பெரும் மக்கள் கடலின் நடுவே தமிழகத்தை விழிப்படைய செய்த தன்மான பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவச் சிலையினை திறந்து வைக்கின்ற பேறு பெற்றமைக்காக நான் பெருமை கொள்கின்றேன், பேருவகை அடைகின்றேன். இந்த சிலை திறப்பு விழா நீண்ட நாட்களுக்கு முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்க நேரிட்டு இன்றைக்கு எழுச்சி கோலத்தோடு உணர்ச்சி வயமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை நாம் திறந்து வைக்கிறோம் என்றால் ஓர் உருவ சிலையை நகரின் நடுவே அனைவரும் பார்க்க தகுந்த இடத்தில் அமைத்து தந்தை பெரியாரை நினைவுபடுத்துகின்றோம் என்பது மாத்திரம் பெருமைக்குரியதல்ல. எந்த கொள்கைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் போராடினாரோ, எந்த லட்சியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டாரோ, எந்த இனம் விழிப்புற்று எழ வேண்டும் என்பதற்காக எதிர்ப்பு கணைகளை எல்லாம் மார்பிலே தாங்கி தமிழகத்திலே வலம் வந்தாரோ, அந்த லட்சியங்களும் கொள்கைகளும் நம்முடைய நினைவில் என்றென்றும் தங்கி இருக்கக்கூடிய அந்த லட்சியங்களையும் கொள்கைகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய தொடர் பயணத்தை நாமெல்லாம் மேற்கொள்ளவும் சூளுரை எடுத்துக்கொள்கின்ற நாளாக இந்த சிலை திறப்பு விழா நாளை மாத்திரம் கருதாமல் பெரியார் அவர்களுடைய சிலையை பார்க்கின்ற நேரத்திலெல்லாம் இந்த எண்ணம் நம்மவர் உள்ளத்தில் எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய சிலை திறப்பு விழாக்கள் தமிழகத்திலே பட்டி தொட்டிகள் எல்லாம் பட்டின கரைகள் எல்லாம் பல்லாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன.